ஓகே. ஐ ஹோப் எல்லாருக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன பண்ணோம் அப்படின்றது ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கான செஷனை நம்ம இன்னைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் கொடுக்கறது, அந்த ஸ்டைல்லே வந்து என்னென்ன மாதிரி யூனிட்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் வந்து என்னென்ன மாதிரி வந்து அந்த ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸஸ்லாம் எப்படி என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்க முடியும், அப்புறம் கலர்ஸு, பேக்ரவுண்டு அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு எலமெண்ட்டை பொசிஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன நம்மளால பண்ண முடியும், அது எப்படி நம்மளோட பேஜில் ரியாக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் பொசிஷன். ஸோ மேபி ஒரு நியூ HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நிறைய கோட் இருக்கு. ஓகே. ஸோ பொசிஷனில் நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 டைப்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் பொசிஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பொசிஷனில் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். நம்ம எதுவுமே கொடுக்கலனாலும் அந்த எலமெண்ட்டுக்கு டிஃபால்ட்டாக பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத அப்ளை ஆகும். நீங்கள் ஒரு இப்போ நம்ம எந்த எலமெண்ட் நம்ம கொடுத்தாலும், எந்த எலமெண்ட் நம்மளோட HTML போட்டு நம்மளோட HTML பேஜில் கொண்டு வர ட்ரை பண்ணாலும் நம்ம பொசிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். கரெக்டா? ஆனாலும் அது ஒரு பொசிஷன்ல போயிட்டு இருக்கும். நம்மளோட பேஜ்ல ஏதாவது ஒரு பொசிஷன்ல கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அது நம்ம அப்ளை பண்ணணும்னாலும் பை டிஃபால்ட் எல்லா எலிமெண்ட்டுக்கும் பொசிஷன் ஸ்டாட்டிக். ஓகேவா? நம்ம வேணும்னா அந்த பொசிஷன மாத்தி அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எலிமெண்ட்டுக்கு வேற வேற ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு டிவ் போட்டு சும்மா ஒரு எலிமெண்ட் கிளாஸ் வச்சே போட்டுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இத மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் அது ரெண்டரா இருக்கு அவ்வளோதான். இப்போ நான் இதோட பொசிஷன் இங்க காட்டுறேன். பை டிஃபால்ட் அது ஸ்டாட்டிக். காட்டலையா? ஓகே. ஸோ அ இங்க காட்ட மாட்டுது. பட் ஆனா பை டிஃபால்ட் எல்லா எலிமெண்ட்டுக்கும் பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக் தான். ஓகேவா? மேபி நான் அடுத்து நம்ம டைப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டாட்டிக் மாத்தி காட்டுறேன். பழைய மாரி வரும். ஓகேவா? ஸோ ஒரு எலிமெண்ட். ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் டிஃபால்ட் பொசிஷன் ஸ்டாட்டிக். இப்போ அடுத்தது வேற என்ன இதுல டைப் இருக்கு அப்டின்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு CSS கிரியேட் பண்ணிக்கலாமா? ஓகே. நான் என்ன பண்ண போறேன்னா, பொசிஷன் ரிலேட்டிவ்னு குடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பேரண்ட் எலிமெண்ட்ட ரிலேட் பண்ணி இருக்கும். அவ்வளோதான். ஸோ அப்போ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் அ பொசிஷன் ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பொசிஷன் ரிலேட்டிவ்ன்ற எலிமெண்ட்டுக்கு டாப் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும். அப்படின்ற மாரி நான் ஒண்ணு பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த எலிமெண்ட் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து 2 ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த லைன். அதாவது ரிலேட்டிவ் அப்படிங்கிறது அதோட அதுக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட்ட பேஸ் பண்ணி இருக்கும். அத ரிலேட் பண்ணி பொசிஷன் வந்து பொசிஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து
இதை வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிற எலமெண்ட்டை. ஸோ அப்போ நான் மூவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா இது எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகும் அப்படின்னா இந்த எலமெண்ட் 1 அப்படிங்கிற எலமெண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது இந்த பொசிஷன் ரிலேட்டிவ்ன்ற எலமெண்ட்டுக்கு நியர்பை எலமெண்ட். ஸோ அப்போ இங்க நியர்பை எலமெண்ட் எலமெண்ட் 1, இதை பேஸ் பண்ணி இந்த எலமெண்ட் நகரும், இந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி இதை சுத்தி இருக்க எலமெண்ட்ஸ் நகரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்டை நம்ம நகர்த்தலாம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல நம்ம ஜஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம், டாப் லெஃப்ட் மார்ஜின்லாம் பார்த்துருப்போம், மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் டாப் அந்த மாதிரிலாம். ஸோ டாப்பு அந்த மாதிரியே இப்போ அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ டாப் வந்து ஒரு அண்ட் ஒன் மோர், இப்போ டாப்புக்கும் மார்ஜின் டாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் யாருக்காவது தெரியுமா? டாப்புக்கும் டாப் அப்படின்ற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் மார்ஜின் டாப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஓகே, மேபி நானே சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டாப்பு 30 பிக்சல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இப்போ இந்த எலமெண்ட் பொசிஷன் ரிலேட்டிவ்ல இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எலமெண்ட் 1 அப்படிங்கிற எலமெண்ட் நியரஸ்ட் எலமெண்டா இதுக்கு இருக்கு. ஸோ நான் டாப்போ இல்லை மார்ஜின் டாப்போ என்ன அப்ளை பண்ணாலும் இந்த எலமெண்ட், அதாவது இதோட நியரஸ்ட் எலமெண்ட் எலமெண்ட் 1 பேஸ் பண்ணி இது பொசிஷன் ஆகும், மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ டாப்புக்கும் அப்போ இப்போ நான் மார்ஜின் டாப் அப்ளை பண்ணாலும் இதே தான் இருக்கும். அப்போ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இன்னொரு எலமெண்ட் வைக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்போ மார்ஜின் டாப் 30 பிக்சல். ஸோ இப்போ நான் வச்சிருந்த, இப்போ நான் என்னதான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அது அதே பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ மார்ஜின் டாப் அப்ளை பண்ணாலும் இதோட பேரண்ட் எலமெண்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ இதுக்கு அப்போ ரெண்டுமே ஒன்றா தானே ஒர்க் ஆகுது, ரெண்டுமே. அப்போ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாமே, அப்போ ஏன் 2 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். இந்த டாப் அப்படிங்கிறது வெறும் டாப், வெறும் லெஃப்ட் ரைட் பாட்டம் அப்படின்ற அந்த அந்த வேர்டை சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எந்த எலமெண்ட்டையும் பேஸ் பண்ணி இருக்காது. இப்போ இதுவே நான் வந்து இந்த எலமெண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் தவிர வேற ஏதாவது பொசிஷன் நான் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அந்த இது கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லை ஸ்டாட்டிக்னு இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் அப்படின்னா எதையுமே ரிலேட் பண்ணியிருக்காது. ஸோ பேசிக்காக இந்த டாப்பு லெஃப்ட் பாட்டம் ரைட் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரால் ரூட் எலமெண்ட், ஸோ இந்த நம்மளோட ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அது நகரும். இந்த ஸ்க்ரீன்ல இருந்து, அதாவது இந்த இந்த ஓவரால் டாப்ல இருந்து 30 பிக்சல், இந்த ஓவரால் லெஃப்ட்ல இருந்து 30 பிக்சல் அப்படிங்கிற மாதிரி நடுவில் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை கணக்கு எடுத்துக்காது. ஆனால் பொசிஷன் ரிலேட்டிவ் ஒரு எலமெண்ட்டை ரிலேட் பண்ணி இருக்கு, இந்த எலமெண்ட்டுக்கு நியரஸ்ட் எலமெண்ட் வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அப்போ அந்த டாப் அப்படிங்கிறது அந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை ரிலேட் பண்ணி இருக்கிறதுனால அதை அஃபெக்ட் பண்ணாம அதை பேஸ் பண்ணி இது நகரும், மூவ் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இந்த பொசிஷன் ரிலேட்டிவ்ங்கிற எலமெண்ட்டுக்கு கீழே நான் சும்மா வேற ஒரு எலமெண்ட் போடுறேன். ஓகேவா? ரிலேட் அப்படி மட்டும் இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே வெறும் டாப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு கீழே இன்னொரு எலமெண்ட் வரும், இதே மாதிரி 30 பிக்சல் தள்ளிடும், இதுக்கு கீழே இன்னொரு எலமெண்ட் வரும். ஆனால் மேபி இருங்க, நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு 3 எலமெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ எலமெண்ட் 1 பொசிஷன் ரிலேட்டிவ் 1 பொசிஷன் ரிலேட்டிவ் 2 அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் 1ங்கிற எலமெண்ட்டுக்கு டாப் அப்ளை பண்ண போறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட இந்த டாப்ல இருக்க எலமெண்ட்டை மட்டும் ரிலேட் பண்ணி மூவ் ஆகும். இந்த பேக்ல இருக்க, அதாவது அதுக்கு அடுத்தது பின்னாடி இருக்க பாட்டம்ல இருக்க எலமெண்ட்டை கணக்கு எடுத்துக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
இந்த எலமெண்ட் பொசிஷன் ரிலேட்டிவ் ஒன்னுங்கிற எலமெண்ட் பொசிஷன் ரிலேட்டிவ் டூன்ற எலமெண்ட்டை தாண்டி போகும், இல்லைன்னா அதுக்கு மேலே அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த இடத்துல 30 பிக்சல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வரும். இந்த 2க்கு அடுத்ததாக வந்துருச்சா? ஸோ இப்போ இந்த எலமெண்ட் ஒன்னை பேஸ் பண்ணி இருக்கும் டாப்பு. பட் ஆனால் இந்த இது டாப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தானே இருக்கும். ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட் ரிலேட் பண்ணியிருக்காது. கரெக்டா? ஸோ இந்த எலமெண்ட் மட்டும்தான் பொசிஷன் ரிலேட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த எலமெண்ட் பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம டாப் அப்ளை பண்றதுனால டாப்போட எலமெண்ட்ல இருக்கிற அது மீன் அதை ரிலேட் பண்ணி அந்த 30 பிக்சல் நகர்ந்துக்கும். இதுவே நான் வந்து இங்க மார்ஜின் டாப்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ மார்ஜின் டாப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா எலமெண்ட்டையும் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எலமெண்ட் மார்ஜின் நான் பொசிஷன் ரிலேட்டிவ் ஒன்னுங்கிற எலமெண்ட்டுக்கு தானே 30 பிக்சல் அப்ளை பண்ணேன். ஸோ அப்போ இந்த எலமெண்ட் ஒன்னை பேஸ் பண்ணி மார்ஜின் டாப் 30 பிக்சல் நகர்ந்துரும். ஸோ இந்த எலமெண்ட்டையும் ரிலேட் பண்ணியிருக்கும். சுற்றி எந்த எலமெண்ட் இருந்தாலும் ரிலேட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ இதோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நியரஸ்ட் இருக்க எலமெண்ட்டோட பொசிஷனையும் ஆட்டோமேட்டிக்காக மாற்றி விட்டுரும். விச் மீன்ஸ் அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வரும். ஓகேவா? ஸோ டாப் அப்படின்னா ரூட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ அப்போ ரூட் எலமெண்ட் அப்படின்னா ஓவரால் பேஜ் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். மார்ஜின் டாப் அப்படின்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரூட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி ரூட் எலமெண்ட் இல்லாமல் அதோட நியரஸ்ட் எலமெண்ட் அந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுறதுனால அந்த எலமெண்ட்டும் அதை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, வெறும் டாப் நியரஸ்ட் எலமெண்ட் அஃபெக்ட் பண்ணாது, அது மட்டும் நகர்ந்துகிட்டே இருக்கும். பட் மார்ஜின் டாப் நியரஸ்ட் எலமெண்ட்டையும் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ கம்மிங் பேக் பொசிஷன். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டை ரிலேட் பண்ணியிருக்கும், அதாவது நியரஸ்ட் எலமெண்ட்டை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அப்சல்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த எலமெண்ட்டையும் இது ரிலேட் பண்ணி இருக்காது. இதோட பேரண்ட் எலமெண்ட்டை மட்டும்தான் ரிலேட் பண்ணியிருக்கும். இதுக்குன்னு ஒரு பேரண்ட் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அது அந்த அந்த ஒரு அப்சல்யூட்னு இருக்க பொசிஷன் அப்சல்யூட்னு இருக்க எலமெண்ட் அதாவது கீப் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணும். பேரண்ட் எலமெண்ட்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். வேற எந்த எலமெண்ட் இருந்தாலும் ஃபாலோ பண்ணாது. அதை அஃபெக்ட் பண்ணவோ இல்லை வேற என்ன பண்ணாலும் அதை பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுக்கு டாப் ஒரு 30 பிக்சல் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த எலமெண்ட் மட்டும் தான் நகரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாருங்க, நான் இப்போ என்ன பண்றேன், இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் 2க்கு நான் அதே 30 பிக்சல் அப்ளை பண்றேன். பொசிஷன் ரிலேட் அப்படிங்கிறதான பொசிஷன் ரிலேட்டிவ் 2. ஸோ நான் அதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் இங்கே டாப் 30 பிக்சல் அப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ இதோட அந்த 30 பிக்சல் டிஸ்டன்ஸும், அதாவது அந்த எலமெண்ட் ஒன்னுங்கிறதுல இருந்து, ஓகே, ஸோ இந்த பொசிஷன் 2 ரிலேட்டிவா இருக்கிறதுனால இந்த எலமெண்ட்ல இருந்து 30 பிக்சல் நகருது. இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் 1 அப்படிங்கிறது அப்சல்யூட்டா இருக்கிறதுனால இந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நகராது. இதுக்கு பேரண்ட் யாரு? ரூட் எலமெண்ட் தானே, பாடி டேக் தானே. ஸோ அப்போ ஓவரால் பாடி டேக்கை பேஸ் பண்ணி 30 பிக்சல் நகரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு மெயின் டிஃபரன்ஸ் தான் அந்த பொசிஷன் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட்ல இருக்கிறது. ஓகே, ஸோ பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறது ரூட் எலமெண்ட் இல்லை பேரண்ட் எலமெண்ட் ஏதோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது நியரஸ்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ நியரஸ்ட் எலமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டும் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது பை டிஃபால்ட் அதுவும் கிட்டத்தட்ட ரிலேட்டிவ் மாதிரி தான். ரிலேட்டிவும் ஸ்டாட்டிக்கும் சேம் தான். ஸோ பெருசாக எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அது டிஃபால்ட் ஒரு பொசிஷன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு பொசிஷனில். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பொசிஷன் ஃபிக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எலமெண்ட்டுக்கு
பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து இருக்கா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த எலமெண்ட் எல்லாம் எடுத்துறேன், கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பொசிஷன் ஃபிக்ஸ்டு. இந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டுனா என்னன்னா, நான் எந்த இடத்துல இந்த பொசிஷன் இந்த எலமெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்றேனோ அது அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு நகராது. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன், இந்த எலமெண்ட் கீழே ஒரு பேராகிராஃப் லொரம் டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். Arun, யா absolute once again explain பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் அப்சல்யூட். என்னோட வாய்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா, நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூவா? இல்ல அது அவங்களுக்கு கிளியரா நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் அண்ட் பொசிஷன் அப்சல்யூட். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ்னா அதோட நியரஸ்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அதை வந்து மூவ் ஆகும். அந்த எலமெண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா நியரஸ்ட் எலமெண்ட்டையும் இந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி மூவ் பண்ணும். இது பொசிஷன் ரிலேட்டிவ். ஸோ இது எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட் இருக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட்டோட பேரண்ட் எலமெண்ட் எதுவோ அந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டா இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறது இதோட பேரண்ட் யாரு? இந்த பொசிஷன் அப்சல்யூட்டோட பேரண்ட் எலமெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தா பாடி டேக். கரெக்டா? ஸோ பாடி டேக் அப்படிங்கிறது நம்மளோட ஒட்டுமொத்த பேஜ். ஸோ இந்த பொசிஷன் அப்சல்யூட் இருக்க எலமெண்ட் அந்த எலமெண்ட்டோட பேரண்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அதோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதோட பொசிஷனை போயிட்டு அதோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிக்கும். இப்போ நான் இங்க பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்து டாப் வந்து ஒரு 30 பிக்சல் அப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்டா? அந்த எலமெண்ட் பொசிஷன் அப்சல்யூட்டுங்கிற எலமெண்ட்டுக்கு பொசிஷன் அப்சல்யூட் அப்ளை பண்ணியிருக்கேன், டாப் 30 பிக்சல் அப்படின்றத அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாப் 30 பிக்சல் அப்ளை ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு மேலே 1 இருக்கும். இப்போ இதுவே இந்த எலமெண்ட்டான பொசிஷன் ரிலேட்டிவ் நான் கொடுக்குறேன்னா அதோட 30 பிக்சலும், ஏன்னா இப்போ இந்த அப்சல்யூட் எலமெண்ட்டும் எலமெண்ட் 1க்கு கீழே தான் இருக்கு, ரிலேட்டிவ் எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட் 1க்கு கீழே தான் இருக்கு. கரெக்டா? அப்போ நான் இதை 30 பிக்சல் கொடுத்தேன்னா இது எவ்வளவு, இந்த ரிலேட்டிவ் எலமெண்ட் எவ்வளவு தூரம் நகருதோ அதே அளவுக்கு இது நகர்ந்துருக்கணும். ஆனா அந்த அளவுக்கு நகரல. ஏன் அப்படின்னா இந்த எலமெண்ட்டோட ஹைட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த எலமெண்ட்டுக்கு மேல சில கேப்னு கொஞ்சம் இருக்குல்ல. இப்போ இந்த அப்சல்யூட் எலமெண்ட், இப்போ நான் இந்த 2 எலமெண்ட்டும் 1க்கு மேல 1 தானே இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஸோ நான் இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு மார்ஜின் டாப் வெறும் டாப் 30 பிக்சல் அப்ளை பண்ணேன். அதே மாதிரி இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் எலமெண்ட்டுக்கும் டாப் 30 பிக்சல் தான் அப்ளை பண்ணேன். ஆனா இந்த பொசிஷன் அப்சல்யூட் இருக்கிற இடம் வேற, ரிலேட்டிவ் இருக்கிறது வேற. ஏன் அப்படின்னா இந்த அப்சல்யூட் இந்த எலமெண்ட் 1 பேஸ் பண்ணி இருக்காது, ஏன்னா அந்த எலமெண்ட் அதுக்கு பேரண்ட் கிடையாது. ஸோ அப்போ பேரண்ட் யாரு அப்படின்னு கேட்டா நம்மளோட ஓவரால் பாடி டேக் ரூட் எலமெண்ட்.
ஸோ அப்போ நம்மளோட ஓவரால் ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீனோட டாப்ல இருந்து 30 பிக்சல் எடுத்துக்கும். இந்த ரிலேட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எலமெண்ட் 1 இருக்கிறதுனால இதுக்கு மேல, இதுக்கு நியரஸ்ட் எலமெண்ட் ரிலேட்டிவ் இந்த எலமெண்ட் 1 தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி 30 பிக்சல் நகர்ந்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்சல்யூட் அப்படிங்கிறது அந்த எலமெண்ட்டோட பேரண்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அதோட பொசிஷனை செட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நியரஸ்ட் எலமெண்ட்டை கண்டுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன, எந்த நியரஸ்ட் எலமெண்ட் என்ன இருந்தாலும், எங்க இருந்தாலும் அதுக்கு மேல மேல ஏறி போகுமே தவிர, அதை இதுக்கு ஏத்த மாதிரி இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இந்த அப்சல்யூட் எலமெண்ட் அதோட பொசிஷனை மாத்திக்காது. அது அதோட பேரண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ கிளியரா? தர்ஷினி, மகாலட்சுமி, உங்களுக்கு புரிஞ்சுதா? மற்றவங்களுக்கும் புரிஞ்சுதா? மேபி ஓகே, ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது நான் எங்கே அந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அது அங்கேயே தான் இருக்கும், வேற எங்கேயுமே மூவ் பண்ணாது. ஓகேவா? ஈவன் நம்மளோட பேஜ் ஸ்க்ரோலே ஆனாலும் அந்த இது வந்து மறையாது, அது அங்கேயே இருக்கும். இப்போ நான் இந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்ற எலமெண்ட்டுக்கு ஜஸ்ட் பொசிஷன் ஃபிக்ஸ்டு மட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, வேற எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மேபி கலர் தெரிலன்னு நினைக்கிறேன். கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். கலர் ரெட்டு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் சும்மா ப்ளூ அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த எலமெண்ட் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் என்னதான் அந்த கண்டென்ட்டை நான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டுங்கிற எலமெண்ட்டு நகரவே இல்லை, அங்கேயே இருக்கா. நான் எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறேனோ அங்கேயே இருக்கும். இப்போ இதுவே நான் இதை தூக்கிட்டு வந்து இங்கே சென்டரில் நகர்த்தி வச்சுக்கிறேன், டாப் லெஃப்டில் அப்ளை பண்ணி. நான் இங்கே வந்துட்டு எனக்கு டாப்ல இருந்து ஒரு 20 பிக்சல் தள்ளி இருக்கணும், லெஃப்ட்ல இருந்து ஒரு 50 பிக்சல் தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சும்மா நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பொசிஷன்ல அது போய் ஃபிட் ஆகிக்கும். அண்ட் தென் அந்த எலமெண்ட் அந்த இடத்த விட்டு நகராது. ஓகேவா? ஸோ இங்கே வந்துருச்சா? இப்போ கொஞ்சம் மூவ் ஆகி இங்கே இந்த சைடில் இருந்துச்சு. இப்போ நான் கொடுத்த பிக்சலுக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ எந்த எலமெண்ட் மூவ் ஆனாலும் அந்த எலமெண்ட் மூவ் ஆகாது, ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். இந்த பேராகிராஃப் வந்து பொசிஷன் ஸ்டாட்டிக் டிஃபால்ட்டா. ஸோ அப்போ அது மூவ் ஆகுது. ஆனால் இந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு இடத்துல. அந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டுக்கு மீனிங்கே அதுதான். ஒரு இடத்துல நான் ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எங்கேயுமே மூவ் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு எலமெண்ட்டை அந்த இடத்த விட்டு நகரவே கூடாது, அங்கேயே இருக்கணும் அப்படின்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் இப்போ அடுத்தது இன்னொரு ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பொசிஷன் அப்படின்னா ஸ்டிக்கி. ஓகேவா? ஸோ ஸ்டிக்கி அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுகிட்ட இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்கா, இதையும் இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டிவி நான் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு பேராகிராஃப். ஓகே, இப்போதைக்கு இந்த எலமெண்ட்டை கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ்டு எலமெண்ட். இந்த பொசிஷன் ஸ்டிக்கிக்கு நான் ஜஸ்ட் போயிட்டு பொசிஷன் ஸ்டிக்கி அண்ட் இதுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் தெரியறதுக்காக நான் சும்மா கலரில் அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் வந்து ரெட் கலர், அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ. இதோட வித் வந்து 100%. ஹைட் வந்து ஒரு 30 பிக்சல் வச்சுக்கலாம். அண்ட் டாப் வந்து 0.
இந்த டாப் எதுக்கு நான் அப்படின்னு சொல்றேன். பட் ஜஸ்ட் இது இருக்கட்டும். நான் இதுக்கு பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்துருக்கேன் இந்த எலமெண்ட்டுக்கு. அதுக்கு சம் ஸ்டைல்ஸ் கலரு, பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம். அண்ட் தென் டாப் வந்து 0 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இனிஷியலி இந்த பொசிஷன் ஸ்டிக்ன்றது இங்க கீழே இருக்கா? ஏன்னா இதுக்கு மேல ஒரு பேராகிராஃப், இதுக்கும் கீழேயும் நிறைய பேராகிராஃப், இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த பொசிஷன் ஸ்டிக்கிங்கிற இந்த ஒரு எலமெண்ட். இப்போ இது நான் இங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா, டாப் மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த எலமெண்ட்டோட டாப் எப்போ 0 ஆகுதோ, ஏன்னா நான் டாப் 0 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எலமெண்ட்டோட அந்த டாப் வந்து எப்போ ஸ்டிக்கி ஆகுதோ, ஐ மீன் சாரி 0 ஆகுதோ, அப்போ அந்த எலமெண்ட் அந்த இடத்துல ஸ்டாட்டிக்கா மாறிடும். அதாவது ஃபிக்ஸ்டா மாறிடும். இந்த இடத்த விட்டு நகராது. பின்னாடி இருக்க அந்த அதுக்கும் கீழே இருக்க எலமெண்ட் பேராகிராஃபா, ஸோ அந்த எலமெண்ட் மட்டும் தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ டாப் மாறிடுச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா ரிலேட்டிவா மாறிடும். ஒரு எலமெண்ட் ரிலேட் பண்ணியிருக்கும். எப்போ நான் கொடுத்த டாப்போட வேல்யூ ரீச் ஆகுதோ அந்த எலமெண்ட். இப்போ நான் டாப் 0ன்னு கொடுத்ததுனால ஓவரால் டாப் போனால் தான் அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகும். இதுவே நான் இந்த இடத்துல போயிட்டு டாப் வந்து ஒரு 20 பிக்சல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ அந்த எலமெண்ட்டோட டாப் 20 பிக்சல் நியர் செட் ஆகும் போதே அது வந்து ஸ்டிக்கியா மாறிடும். இப்போ இங்க இருக்கு. இங்க பாருங்க. என்னோட டாப்ல இருந்து 20 பிக்சல் கேப் இருக்கும் போதே எனக்கு இந்த எலமெண்ட் வந்து இங்க ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த டாப்க்கான அந்த ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த பொசிஷன் ஸ்டிக்கி அப்படிங்கிறது டிஃபால்ட்டா ஒரு இடத்துல பிளேஸ் ஆகும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த எலமெண்ட் ஒரு இடத்துல போயிட்டு ஃபிக்ஸ்டா நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இந்த பொசிஷன் ஸ்டிக்கிய யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஒரு 5 டைப் தான் வந்து பொசிஷன்ல இருக்க கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. இன்னும் சில டைப்ஸ் இருக்கு. ஸோ பட் ஆனா அதெல்லாம் நீங்க பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க. வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க பார்த்து. ஓகேவா? பட் இங்க இருக்கிறதே தான் இங்க இருக்கிறதுலயே மோஸ்டா நீங்க யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்டிக்கி சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இத ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ண மாட்டீங்க. அடிக்கடிலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்டா இந்த ரிலேட்டிவ் தான் ஒர்க் ஆகும். நீங்க இத பேஸ் பண்ணி தான் உங்களோட எலமெண்ட்ஸ் எல்லாம் பொசிஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ மத்தபடி மத்த டைப்ஸ்லாம் வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 5 தான் நீங்க என்ன ரிப்பீட்டடா யூஸ் பண்ணாலும் இந்த 5 தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ மூவிங் டூ நெக்ஸ்ட் டாபிக். இப்போ அடுத்தது வந்து டிஸ்ப்ளே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எலமெண்ட் நம்ம இங்க போட்ட உடனே அந்த எலமெண்ட் HTML ல தெரியுது. நம்ம என்ன எலமெண்ட் இங்க போட்டாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்ம என்ன போட்டாலும் நம்மளோட ப்ரௌசர்ல தெரியுது. கரெக்ட்டா? எப்படி தெரியுது? அண்ட் அதே மாரி இத மறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்ற மாதிரி மேபி சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். ஸோ அத பண்றது ஒரு CSS ப்ராப்பர்ட்டி தான். பை டிஃபால்ட் எந்த எலமெண்ட் நீங்க HTML ல போட்டாலும் அந்த எலமெண்ட்டோட டிஸ்ப்ளே பிளாக். பிளாக் அப்படின்னா தெரியணும் அப்படின்னு அர்த்தம். விசிபிளா இருக்கணும். என்னோட எலமெண்ட் என்னோட பேஜ்ல அங்க தெரியணும். விசிபிளா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பை டிஃபால்ட் நீங்க என்ன எலமெண்ட் இங்க போட்டாலும் அது டிஸ்ப்ளே பிளாக். எனக்கு டிஸ்ப்ளேல இருக்கணும். இதுவே எனக்கு அந்த எலமெண்ட் வேணாம். இப்ப நான் இந்த பொசிஷன் ஸ்டிக்கின்ற எலமெண்ட் எனக்கு வேணாம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் அந்த எலமெண்ட்டுக்கு டிஸ்ப்ளே நன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு தேவையில்ல. நன்னுனா தேவையில்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இங்க நன்னுன்னு கொடுத்துட்டேன்னா, அந்த எலமெண்ட் எனக்கு இங்க தெரியாது. என்னோட பேஜ்ல தெரியாது. எங்கேயுமே அது இருக்காது. ஓகேவா? ஸோ இங்க தானே இருக்கணும் ஆக்சுவலி. அந்த எலமெண்ட் மறைஞ்சிடுச்சு. டிஸ்ப்ளே நன் கொடுத்தா. ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட் தெரியறதுக்கு ரீசன் எல்லா எலமெண்ட்டுமே டிஸ்ப்ளே பிளாக். அதனால தெரியுது. இங்க பார்த்தீங்கன்னா கூட டிஸ்ப்ளே பிளாக் அப்ளை ஆகும். என்னோட மவுஸ் இருக்க இடத்துல. ஸோ பை டிஃபால்ட் எல்லா எலமெண்ட்டுக்கும் டிஸ்ப்ளே பிளாக். அதனால நமக்கு எல்லா எலமெண்ட்டும் தெரியும். ஆனா அந்த ஒரு எலமெண்ட்ட மறைக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளே நன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலயே இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம லிஸ்ட்லாம் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா?
அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் அதெல்லாம். ஸோ ஒன் பை ஒன்னா வரும். அதே மாதிரி நீங்க வந்து நிறைய வெப்சைட்ஸ்லாம் போகும்போது ஹெட்டர்ல அந்த டாப்ல அந்த ஒரு வெப்பேஜோட டாப்ல நிறைய மெனூஸ் இருக்கும். ஹோமு, அபவுட்டு, கான்டாக்டு, சர்வீசஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு மெனு இருக்கும். அதை வந்து ஐ மீன் நிறைய ஒரு பேஜஸ் இருக்கும். ஸோ அதை தான் மெனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெனுலாம் சைடில் இருக்கும். கரெக்டாக அது ஒன்று பக்கத்தில் ஒன்று கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம சைடில் கொண்டு வர்றது? ஸோ அப்போ சைடில் கொண்டு வரணும்னா என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம், இல்லை வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இனிமேல் வரக்கூடிய அந்த டிஸ்பிளேவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்லைன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகே, ஸோ அதில் ஒரு 5 லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ மேபி லிஸ்ட் ஐட்டம் 1 அந்த மாதிரி ஒரு சும்மா நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? டூ, 3, 4, 5. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் மேபி லிஸ்ட் ஐட்டம்ஸ், அவ்வளோதான், சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இதே கிளாஸ் நேம் எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு வேணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் அப்படியே போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் வரும், கீழே இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் வரும். இப்போ இந்த லிஸ்ட் எலமெண்ட்ஸை எனக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டலா, அதாவது கீழே 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 இருக்கா, ஆனால் எனக்கு பக்கத்தில் வரணும் அப்படின்னா அப்போ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு டிஸ்பிளே இன்லைன் அப்படின்றத அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4, அப்புறம் லிஸ்ட் 5. இங்கே கேப் இல்லாதனால அது மடங்கி கீழே வந்துடுச்சு. ஸோ எனக்கு பக்கத்தில் வரணும். ஒரு எலமெண்ட் முடிஞ்ச உடனே அடுத்த எலமெண்ட் வரணும். ஸோ அடுத்த எலமெண்ட்டோட வித்து முடிஞ்ச உடனே இன்னொரு எலமெண்ட் வரணும். ஸோ அதுவும் ஹரிசாண்டலாக வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த டிஸ்பிளே இன்லைன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃபால்ட்டாக டிஸ்பிளே பிளாக்ல இருக்கும். அப்போ பிளாக்ல இருக்குன்னா அடுத்தடுத்த லைனில் வரும். எனக்கு ஒரே லைனில் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன். ஸோ ஒரு எலமெண்ட் முடிஞ்சு உடனே அடுத்த இன்னொரு எலமெண்ட், அடுத்த செகண்ட் எலமெண்ட் அப்ளை ஆகும். அடுத்தது அதுக்கு அடுத்த எலமெண்ட். ஸோ இன்லைன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இப்போ டிஸ்பிளே பிளாக்னா என்ன ஆகும், ஒரு எலமெண்ட்டு அந்த ஒரு ரோ ஃபுல்லாக ஆக்குபை பண்ணும் அந்த ஸ்பேஸை. இப்போ எக்ஸாம்பிள் டிஸ்பிளே இன்லைன் கொடுக்கலன்னா இந்த எலமெண்ட்டை நான் இப்போ ஹவர் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் தெரியுதுல்ல. ஸோ இந்த ப்ளூ கலர் பாக்ஸோட வித்துக்கு தான் அந்த எலமெண்ட்டோட ஓவரால் ஸ்பேஸ். அந்த அளவுக்கு அந்த எலமெண்ட் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். அங்கே எம்டி ஸ்பேஸாகவே இருந்தாலும் அந்த ஃபுல் பிளாக், அந்த ஒரு ஃபுல் ரோவை எடுத்துக்கும் பிளாக்காக இருந்தால். இப்போ இதுவே நான் டிஸ்பிளே இன்லைன் அப்ளை பண்ணேன் அப்படின்னா நான் இப்போ ஹவர் பண்ணும்போது அந்த ஒரு எலமெண்ட்டோட எண்ட் டு எண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஆரம்பிக்கும், எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே முடிஞ்சிடும். ஸோ அந்த எக்ஸாக்ட் எலமெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அந்த ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கும். மீதி ஸ்பேஸை பக்கத்தில் இருக்க எலமெண்ட்ஸ்க்கு விட்டு கொடுத்துரும். ஐ மீன் அந்த எலமெண்ட் அந்த இடத்துல வந்து ரெண்டராக அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ நமக்கு நம்மளோட எலமெண்ட் அதோட வித்து எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம பேஜில் தேவையோ அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டா போதும். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணாம் அப்படின்னா அதுக்கு இந்த டிஸ்பிளே இன்லைன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுவே அண்ட் அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம், இந்த எலமெண்ட்டுக்கு டிஃபால்ட், அதாவது இந்த எலமெண்ட்டுக்கு எவ்வளோ வித்து தேவையோ அந்த அளவுக்கு அதுவே எடுத்துக்கும். நம்மளால இந்த இதில் வித்து வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட்டோட வித்து என்ன, 73 பிக்சல் இருக்கு.
ஓகேவா? அந்த ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ்ல தெரியும் 73.78 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வித் வந்து என்னால மாடிஃபை பண்ண முடியுமா? ஒரு 90 பிக்சல் எனக்கு எல்லா எலமெண்ட்டும் இருக்கணும். ஆனா இன்லைன்ல இருக்கணும். அப்படின்ற மாரி இருக்கப்போ, இதுக்கு வித் அப்ளை பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, இந்த இன்லைன் வந்து வித், ஹைட் சப்போர்ட் பண்ணாது. வித், ஹைட்ட எலமெண்ட்டுக்கு மாத்த முடியாது. ஓகேவா? இப்ப நான் போயிட்டு ஒரு 80 பிக்சல்னு நான் இத மாத்துறேன் அப்படின்னா, அது இங்க இங்க வந்து அஃபெக்டே ஆகாது. அப்ளையே ஆகாது. நான் ஹோவர் பண்ணாலும் எனக்கு அந்த அதே பழைய 73.78 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்லைன் டிஸ்ப்ளே இன்லைன் வித், ஹைட்ட அலோவ் பண்ணாது. அப்ளை பண்ண. அந்த எலமெண்ட்டோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ, அந்த சைஸ அது எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு இதே சைடுல வரணும். அதே சமயத்துல வித்தும், ஹைட்டும் அப்ளை ஆகணும். அப்போ நான் என்ன பண்றது? அப்படின்னா, அதுக்கு இன்னொரு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்லைன் பிளாக். ஓகேவா? ஸோ இந்த இன்லைன் பிளாக் என்ன பண்ணும்னா, சேம் இன்லைன் என்ன பண்ணும்? சைடுல கொண்டு வரும். அதுக்கு தேவையான வித்த எடுத்துக்கும். இந்த இன்லைன் பிளாக் என்ன பண்ணும்னா, நம்மள வித், ஹைட் அப்ளை பண்ண அலோவ் பண்ணும். அவ்வளோதான் அந்த டிஃபரன்ஸ். இன்லைன் வித், ஹைட் அப்ளை பண்ண அலோவ் பண்ணாது. அந்த எலமெண்ட்டோட வித் என்னவோ அத மட்டும் எடுத்துக்கும். நம்ம என்னதான் வித், ஹைட் அப்ளை பண்ணாலும் ஒர்க்கே ஆகாது. எனக்கு வித், ஹைட் நான் அப்ளை பண்ற வித், ஹைட் எடுத்துக்கணும் அந்த எலமெண்ட் அப்படின்னா, அதுக்கு இன்லைன் பிளாக். அதே சேம் டைம் சைடுல வரணும். நான் அப்ளை பண்ண வித் போக மீதி கேப் அந்த அந்த ரோல இருந்துச்சு, அந்த ஒரு லைன்ல இருந்துச்சு அப்படின்னா, அந்த கேப்ப மீதி இருக்க எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்படின்ற ஒரு இதற்கு வேணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு இந்த இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணணும். இன்லைன் பிளாக்குக்கு நம்ம என்ன வேணா அப்ளை பண்ணிக்கலாம். வித், ஹைட் எவ்வளவு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு டைப். இப்போ அடுத்தது டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னன்னா, பேரண்ட் எலமெண்ட்ட பேஸ் பண்ணி அதோட சில்ட்ரன் நமக்கு அப்ளை ஆகும். அத அஃபெக்ட் பண்ணும். பேரண்ட் எலமெண்ட் சில்ட்ரன அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யுவல்க்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ லெஸ் பேரண்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். காப்பி பண்ணி இத வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ லிஸ்ட் பேரண்ட்ல டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ். ஓகே. ஸோ நான் வந்து இந்த லிஸ்ட் பேரண்ட்டுக்கு டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சேம் இன்லைன் என்ன பண்ணுச்சோ அதே தான் பண்ணும். அதே மாதிரி இதுக்கு வித் எல்லாமே அப்ளை பண்ண முடியும். இன்லைன் பிளாக்கோட ஒர்க்கும் இது பண்ணும். அதை தாண்டி இதுல என்ன அட்வான்டேஜ், ஏன் தனியா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் இருக்கிற இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள இருக்க சில்ட்ரன் எலமெண்ட்ட ஒரு கண்டெய்னருக்குள்ள, கண்டெய்னர் அப்படின்னா ஒரு ரோ அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு பிளாக் இருக்குல்ல, மேபி நான் இங்கே காட்டுறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரோ ஃபுல்லா இருக்குல்ல, இப்போ அந்த ஒரு ப்ளூ கலர் ரோ இருக்குல்ல, அந்த ஒரு ப்ளூ கலர் ரோ ஃபுல்லா, ஐ மீன் அந்த ஒரு ப்ளூ கலர் பாக்ஸா இருக்கா? அதே மாரி இந்த முன்னாடி பச்சை கலர் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது ஒரு பிளாக். ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கண்டெய்னர். ஸோ அப்போ இந்த ஓவரால் ஒரு கண்டெய்னர் மாரி சிஸ்டம கிரியேட் பண்ணி, அந்த கண்டெய்னருக்குள்ள என்னோட அதாவது அந்த பேரண்ட்ல இருக்க சில்ட்ரன் எலமெண்ட்டுக்கு சின்ன சின்ன பிளாக்ஸா பிரிச்சு குடுத்துரும். அதாவது ஈக்குவலா பிரிச்சு குடுக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு ஈக்குவலா தான் பிரிச்சு குடுக்குமான்னா, நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் எடுத்துக்க முடியும். ஆனா, அந்த ஓவரால் கண்டெய்னருக்குள்ள அதால எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி, இல்ல எந்த அளவுக்கு அந்த எலமெண்ட்டுக்கு ஆக்குபை தேவை, எவ்வளோ ஸ்பேஸ் தேவை அப்படின்ற மாரி நம்ம குடுக்குறோமோ, அதுக்கேத்த மாதிரி அந்த எலமெண்ட்ட இந்த டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ல இருக்க பேரண்ட் வந்து சில்ட்ரனுக்கு அத அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ இதுல இன்னும் அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இன்லைனோ, இல்ல இன்லைன் பிளாக்கோ யூஸ் பண்ணும்போது, வேற எந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியும் அது வந்து சப்போர்ட் பண்ணாது எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து இந்த 5 எலமெண்ட்ட நான் வந்து ஒரு 3 எலமெண்ட் வச்சுக்கிறேன்.
ஸோ 3 எலமெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். இந்த எலமெண்ட்டுக்கு கேப் இவ்வளோ போதும். ஸோ அதனால அந்த கேப் எடுத்துட்டு மீதி கேப்பை ஃப்ரீயா விட்டுருச்சு. ஆனா ஒரே லைன்ல கொண்டு வந்துருச்சு. கரெக்ட்டா? இப்போ இந்த எலமெண்ட்ட நான் வந்து ஈக்குவலா கேப்பா பிரிக்கணும். இந்த எலமெண்ட்டுக்கு 2 பக்கமும் அதாவது இது வந்து இப்ப இப்படி இருக்கா? இந்த மொத்த எலமெண்ட்டையும் நான் சென்டர் கொண்டு வரணும். இல்ல ஓவரால் ரைட் கொண்டு போணும். அப்படின்னாலும் என்னால பண்ண முடியும். ஒரு சிஎஸ் ப்ராப்பர்ட்டி மூலியமா. நீங்க அந்த டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவும் பண்ணலாம். பட் ஆனா அது ஹரிசாண்டலா மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். பட் இதுல நம்ம ஹரிசாண்டலாவும் மூவ் பண்ணலாம். வெர்டிகலாவும் மூவ் பண்ணலாம். ஈவனாவும் அதாவது ஈவனா அதோட கேப்ப பிரிக்கலாம். ஸோ அது எல்லாமே பண்ணலாம். இப்போ அத பிரிச்சு பார்க்கலாமா? அப்போ டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ். ஸோ அதுல இந்த ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் அப்படின்னா என்னோட இந்த ஓவரால் பாக்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ஓவரால் பிளாக் எலமெண்ட், இந்த ஒரு பெரிய ஒரு ரோ, ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர்ல என்னோட எல்லா எலமெண்ட்டையும் சென்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் இங்க சென்டர் கொடுத்துருக்கேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஓவரால் கண்டெய்னருக்கு அதை வந்து சென்டர் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த இங்க ஈக்குவலா லெஃப்ட் அண்ட் ரைட்ல கேப் விட்டுருக்கும். சென்டர்ல அது எல்லா எலமெண்ட்டும் அலைன் பண்ணிடும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படிங்கிறது. இதுல அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த இந்த ஒரு இதுக்கு எலமெண்ட்டுக்கு ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் அப்ளை பண்றேன். ஸோ இப்போ 100 பிக்சல் அப்ளை பண்ணா இந்த பாக்ஸோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகுமா? மேபி நான் வந்து இதுக்கு கலர் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணவா? பேக்ரவுண்ட் கலர் கிரே கலர் அப்ளை பண்ணலாம், லைட் கலர். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கு. கரெக்டா ஒரு 3 எலமெண்ட் இருக்கு. அதோட ஹைட் நான் அது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்தா ஹரிசாண்டலா சென்டர் பண்ணும். அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்ற அலைன் ஐட்டம் அப்படிங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சென்டர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா வெர்டிகலா எனக்கு சென்டர் பண்ணும். அலைன் ஐட்டம் சென்டர். இது சென்டர் தானான்னு கேட்டா சென்டர்லாம் கிடையாது. இதுக்கு வந்து ஸ்டார்ட் எண்டு சென்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஓவரால் பாக்ஸுக்கு சென்டர் இருக்கும். இங்கே முன்னாடி கேப் இருக்கு. அது வந்து நம்ம யூஎல் அப்ளை பண்ணுறதுனால பேடிங் அப்ளை ஆகுது. ஸோ அதனால பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் ப்ராப்பராக சென்டர் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ எல்லா சைடும் ஈக்குவல் கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டலாக சென்டர் பண்ணால் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், வெர்டிக்கலாக சென்டர் பண்ணோம் அப்படின்னா அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே. இப்போ அடுத்தது, இப்போ நம்ம இந்த அலைன் ஜஸ்டிஃபை ஹரிசாண்டலா லெஃப்ட் அண்ட் ரைட்ல கேப் விடும் அலைன் ஐட்டம் சென்டர், சாரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னா. இதுவே இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்ட், ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஸ்பேஸ் ஈவன்லி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா பக்கமும் எனக்கு ஈவனா கேப்பை பிரிக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டோட லெஃப்ட் ரைட்டும் ஒரே மாதிரி கேப் இருக்கும். ஐட்டம் 2ஓட லிஸ்ட் ஐட்டம் 2ஓட லெஃப்ட் ரைட்டும் ஒரே அளவுக்கு கேப் இருக்கும். இந்த லிஸ்ட் ஐட்டம் 3ஓட லெஃப்ட் ரைட்டும் ஒரே மாதிரி கேப் இருக்கும். எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஈவனா கேப்பை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இந்த ஸ்பேஸ் ஈவன்லி அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ யூஸ் பண்ணலாம். இதுவே நான் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் எலமெண்ட், ஐ மீன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்டும் 2 எண்டுக்கு போயிடும். அதாவது லெஃப்ட் ரைட்டு. ஸோ நடுவுல என்ன எலமெண்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா கேப்பை பிரிச்சு கொடுத்துரும். இதை சென்டர் பண்ணிட்டு மீதி இருக்க கேப்பை இங்க சென்டர்ல போட்டுரும். இந்த நடுவில் இருக்க எலமெண்ட்ஸ்க்கு மட்டும். ஸோ ரைட் சைடு ஒரு எலமெண்ட் இருக்கும், லெஃப்ட் சைடு ஒரு எலமெண்ட் இருக்கும். மீதி இருக்க எலமெண்ட்ஸை சென்டர்ல ஸ்பேஸ், அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ், எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டை அங்கே அலைன் பண்ணி அதுக்கு ஈவனா ஸ்பேஸை வந்து கொடுத்துரும். ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னா. ஓகேவா? இப்போ இதுலயே இன்னொன்று இருக்கு, ஸ்பேஸ் அரவுண்டா. ஸோ இது
இது எப்பயும் போல விச் மீன்ஸ் எல்லா பக்கமும் ஈவனா எல்லாமே அப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் ஈவனா கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸில் இன்னும் வேற என்ன பண்ண முடியும்? இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இருக்க எலமெண்ட்டுக்கு அப்படின்னா இதோட டைரக்ஷனை நம்ம முடிவு பண்ணலாம். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் வந்து ஹரிசாண்டலாக இருக்கணுமா இல்லை வெர்டிக்கலாக ரோ மாதிரி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி. இப்போ நான் காலம் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி வரும். 1 by 1 ஒன்றுங்கில ஒன்று வந்துடும். அதாவது இது எப்படி ஆகும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோ இப்படி அந்த ஒரு ப்ளூ கலர் ஒரு நார்மல் ப்ளூ கலர் இருக்கிறது அந்த ஒரு எலமெண்ட் மேலே கீழே இருக்க கேப் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி காலம் வைஸ், காலம்னா செங்குத்தா வெர்டிக்கலா, அதுதான் ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோ அப்படிங்கிறது ஹரிசாண்டலா. ஸோ அப்போ நம்மளோட இந்த ஃப்ளக்ஸோட காலம் இந்த ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் காலம் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வெர்டிக்கலா அந்த எலமெண்ட்ஸை அலைன் பண்ணும் கீழே 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 கீழே. இதுவே ரோ அப்படிங்கிறது பை டிஃபால்ட். ஓகேவா? ஸோ இதுலேயே காலம் ரிவர்ஸ், ரோ ரிவர்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதுவும் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ சேம் அந்த டைரக்ஷன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த இன்லைன் பிளாக்குக்கு இல்லாத சில அட்வான்டேஜஸ், சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸுக்கு நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ தென் இன்னொன்று இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது, கிரிட் அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே. ஓகேவா? ஸோ கிரிட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுச்சு, ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் அலைன் பண்ணி கொடுக்கும். கரெக்டா? இந்த கிரிட் என்ன பண்ணும்னா அந்த கண்டெய்னரையே கிரியேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். பேரண்ட் எலமெண்ட்டுக்கு நான் டிஸ்பிளே கிரிட், இப்போ இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு சில சைல்டு வச்சுக்கலாம். டாட் கிரிட் சைல்டு ஒரு 5 வச்சுக்கலாம். 1 2 ஓகே. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஒரு இது தெரியணும் அப்படின்றதுக்காக கலர் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து வித் இந்த ஹைட் அப்ளை பண்ணி சும்மா கலர் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 50 பிக்சல் வித் 50 பிக்சல் ஹைட்டு. இதுக்கு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் தான், வேறு ஏதாவது கலர் ப்ளூ கலர் கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கலர் கொடுப்போமா? ஓகே, இப்போ இது என்ன பண்ணுன்னா இப்போ இங்கே என்ன எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டை எனக்கு கிரிட் சிஸ்டமாக மாற்றி அது அப்ளை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி இருக்கா, ஒரு ரோ, இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த்து, இது வந்து ஒரு காலம்ல இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் மாதிரி இருக்கா, ஒரு கோட் டாட் 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 வந்து ஒரு பாக்ஸாக பிரியுதா. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணும். இப்போ இந்த கண்டெய்னரை ஒரு ஓவரால் கண்டெய்னரே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த கண்டெய்னரில் எத்தனை வேணும், இப்போ ஒரு ரோக்கு இது வந்து ஒன்று ஒரு ரோல இருக்கு. ஒரு ரோக்கு எத்தனை காலம்ஸ் வேணும்,
அதாவது எத்தனை எலமெண்ட் ஒரே ரோல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அது நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்பிளே ஃப்ளக்ஸு அதில் இருக்க எலமெண்ட்ஸை கண்டெய்னருக்குள்ள அலைன் பண்ணும். கிரிட்டு அந்த கண்டெய்னரையே கிரியேட் பண்ணும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த கண்டெய்னர்ல எத்தனை காலம் எத்தனை ரோஸ் வேணாலும் நம்மளால வச்சுக்க முடியும். ஸோ அப்போ இதுக்கு எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்னா, இதுல கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க நான் எத்தனை கொடுக்கறனோ, இங்க வந்து நான் வித்து கொடுக்கணும். ஒரு காலமோட வித்து நான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் காலமோட வித்து ஒரு 50 பிக்சல், அடுத்த காலமோடது 40 பிக்சல், அடுத்தது வந்து ஒரு 60, அடுத்தது வந்து ஒரு 20. ஸோ இந்த மாதிரி எத்தனை காலம் எனக்கு வேணுமோ அத்தனை காலம்கான வித்தையும் நான் இங்கே கொடுத்துடணும். இப்போ நான் இங்க வந்து 4 கொடுத்துருக்கேன்னா, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோல இந்த காலம் 4 காலம் வந்து இருக்கும். ஓகே. நான் இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணனா, இங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு 4 வந்துருச்சு. 4 எலிமெண்ட் ஐ மீன் 4 ஐட்டம்ஸ் வந்துருச்சு. 5வது ஐட்டம் ஆட்டோமேட்டிக்கா செகண்டுக்கு போயிடுச்சு. இதுவே நான் இங்க வந்து இந்த 20 பிக்சலுக்கு பக்கத்துல இன்னொரு 50 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த 5வது எலிமெண்ட்டும் ஏன்னா நான் 5 வேணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 5 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்த 5 வேல்யூ இங்க எடுத்துக்கும். இப்போ நான் இதோட வித்து நீங்க செக் பண்ணாலும் நான் என்ன கொடுத்தனோ அந்த வித்து தான் இருக்கும். நான் கடைசிக்கு 50 கொடுத்தேன், 50 இருக்கு. இந்த ஃபோர்த் ஒன்னுக்கு இந்த ஃபோர்த் ஒன் அண்ட் தென் ஸோ ஈவனா 50-50 இருக்கு. பட் ஆனா இந்த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அதோட கேப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு சின்ன கேப் இருக்கா? இப்படி இப்போ தெரியுதா? அந்த 4க்கும் 5க்கும் 4க்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும். அதாவது ஒரு சின்ன சின்ன டாட்டட் லைன்ஸ் இருக்கும். அந்த 5க்கு முன்னாடி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒரு பிளாக் தான் அந்த 4க்கான வித் அண்ட் ஹைட். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன ஒரு கிரிட்டுக்கு நம்மளால வந்து வித் அண்ட் ஹைட் வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். விச் மீன்ஸ் அந்த காலமோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், எத்தனை காலம் இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து நம்மளால இப்போ இங்கே நான் எத்தனை வித்து ஆட் பண்ணாலும் அத்தனை காலம் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் இங்கே ஒரு 20 கொடுத்தாலுமே 20 வேல்யூ அங்கே வந்துடும். என்னால் 20 காலம் ஆட் பண்ண முடியும், 30 காலம் அப்ளை பண்ண முடியும். சேம் அதே மாதிரியே கிரிட் டெம்ப்ளேட் ரோன்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் அதை கொடுத்தேன் அப்படின்னா என்னால் எத்தனை ரோ வேணாலும் அந்த ரோவோட ஹைட்டு வித்து அந்த அந்த ரோவோட ஹைட் என்ன அப்படின்றத என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எத்தனை ரோ வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட், அதாவது ஒரு கண்டெய்னர் டெம்ப்ளேட்டை இந்த கிரிட் டிஸ்பிளே கிரிட் அப்படிங்கிறது மூலியமா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளக்ஸுக்கும் கிரிட்டுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் அதுதான். ஸோ ஃப்ளக்ஸு ஆல்ரெடி இருக்க ஒரு கண்டெய்னர் பிளாக்ல நம்மளோட எலமெண்ட்ஸை ஒரு கண்டெய்னர் பிளாக் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த பிளாக் உள்ள நம்மளோட எலமெண்ட்ஸை அலைன் பண்ணோம். இந்த கிரிட்டு அந்த கண்டெய்னரே அந்த கண்டெய்னர் டெம்ப்ளேட்டையே இது கிரியேட் பண்ணும். இதை வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டிஸ்பிளேல இருக்க இம்பார்ட்டன்டான அந்த டைப்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இதெல்லாம் இல்லாம இன்னொரு புதுசா ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். அதாவது சிஎஸ்எஸ் தான். அதுல இன்னொரு ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம், பிளஸ் நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ண போற ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னா மீடியா குவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மீடியா குவரி எதுக்கு அப்படின்னா, நம்மளோட வெப்பேஜ், இப்போ நம்ம பண்ற வெப்பேஜ், இப்போ நான் பண்ணிட்டு இருந்த கோடெல்லாம் என்னோட லேப்டாப்புக்கு அலைன் ஆகுது. என்னோட சிஸ்டம் என்னவோ அந்த சிஸ்டம்க்கு அது அப்படியே போய் உட்காருது அந்த பொசிஷன்ல. கரெக்டா? என்னோட ஸ்க்ரீனுக்கு என்னால் எங்க பொசிஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் நகர்த்தி வச்சு அப்படியே பண்ணிக்கிறேன். ஐ மீன் அதோட பொசிஷனை நகர்த்தி வச்சு நான் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவே நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் மேபி பெருசா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சின்னதா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அப்போ உங்களோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து
உங்களோட டிசைனா பண்ணுவீங்க. உங்களோட எலமெண்ட்ஸை பொசிஷன் பண்ணுவீங்க. ஆனா நீங்க பண்ற வெப் பேஜை வேற யாராவது பார்க்குறாங்க. இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனுக்கு நான் பண்ணிடுறேன். ஓகேவா? பண்ணி முடிச்சிடறேன்னு வச்சுக்கலாம். அதை இப்போ நீங்க உங்களுக்கு நான் அதை கொடுத்து நீங்க அதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் வேறையா இருக்கலாம். என்னை விட பெருசாகவும் இருக்கலாம், என்னதை விட கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கலாம், இல்லை நீங்க மொபைல்ல பார்க்கறதா கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீன் சைஸ் மாறும்போது அந்த எலமெண்ட் அலைன் பண்ணது நான் என்னோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு தான் எலமெண்ட் அலைன் பண்ணியிருப்பேன். அப்போ என்னோட ஸ்க்ரீன் சைஸ் இப்போ லேப்டாப் அலைன் பண்ணது மொபைலில் பார்த்தா எப்படி இருக்கும்? மொபைலோட சைஸும் லேப்டாப்போட சைஸும் சேமா? கிடையாதுல்ல. ஸோ லேப்டாப் பண்ண ஒரு விஷயம் மொபைலில் பார்க்கும்போது நல்லா இருக்காது. அந்த எலமெண்ட் நமக்கு தேவையான இடத்துல இருக்காது. ஸோ அப்போ அதை அந்தந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த எலமெண்ட்டை அலைன் பண்ணணும். கரெக்டா? நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுளே பார்த்தாலோ, இல்ல வேற ஏதாவது வெப்சைட் பார்த்தாலோ, லேப்டாப்ல பார்க்கும்போது அதோட அந்த ஃபாண்ட்டோட சைஸு, அந்த ஒரு எல்லா எலிமெண்ட்டும் பொசிஷன் ஆயிருக்க இடம், அதெல்லாம் வேற மாரி இருக்கும். அதே வெப்சைட்ட நீங்க மொபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது வேற மாரி இருக்கும். கரெக்ட்டா? ஸோ, இந்த மாதிரி டிவைஸஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட எலமெண்ட்ஸ, அதாவது நம்மளோட வெப் பேஜ டிசைன் பண்ணணும், மாத்தணும். அந்த எலமெண்ட்ஸோட பொசிஷன், அந்த எலமெண்ட்ஸோட ஸ்டைல் அது எல்லாமே மாத்தணும் அப்படின்னா, அதுக்கு அந்த அந்த ஒரு வெப் டிசைனுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்பான்சிவ் டிசைன்னா இருக்கிற எல்லா டிவைஸும், அதாவது மொபைல், டேப், லேப்டாப், டெஸ்க்டாப், டிவி அந்த மாதிரி. ஸோ நிறைய ஸ்க்ரீன் சைஸஸ் இருக்கு. ஸோ எல்லா ஸ்க்ரீன் சைஸஸ்க்கும் ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ரெஸ்பான்சிவானா அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த மீடியா கோடியை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மீடியா கோடை யூஸ் பண்ணி நம்மளால அந்த விஷயத்தை கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் அதே மாதிரி இதை வந்து அதாவது மொபைல் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன். ஸோ இதை பண்ணும்போது எல்லாருமே ஃபர்ஸ்ட் மொபைலுக்கு தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த டிவைஸ்க்கு. ஸோ மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன், அதாவது மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன்னா மொபைலுக்கு அடாப்ட் ஆகணும். நம்ம மொபைல் ஃபோனுக்கும் அது அடாப்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரெஸ்பான்சிவ் நம்மளோட டிசைனை ரெஸ்பான்சிவாக மாற்றினா தான் எல்லா டிவைசஸ்லையும் அது சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி பண்றது? இதுக்கு என்ன சின்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஜஸ்ட் எ மினிட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெஸ்பான்சிவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். நான் வந்து மேபி வேற ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாமா? போயிட்டு ரெஸ்பான்சிவ் டிசைன் டாட் HTML. இப்போ நான் இந்த இதில் ஒரு எலமெண்ட்டை நான் கொண்டு வரேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிவ் எலமெண்ட் வச்சுக்கலாமே. சும்மா எலமெண்ட் 1. ஸோ இதில் நான் எலமெண்ட் 1. ஓகே. மேபி CSS இதே யூஸ் பண்ணிக்கலாமா? ரெஸ்பான்சிவ் டிசைன் டாட் CSS போயிட்டு ரெஸ்பான்சிவ் டாட் டிசைன் அது ஒரு CSS ஃபைல் இல்லை. ஓகே. பொசிஷன் டாட் ஸ்டைல் டாட் CSS. நான் இதில் இருக்க எல்லாத்தையும் நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நமக்கு இது தேவை. அதை மூவ் பண்ணிடலாமா? நான் கமெண்ட் பண்ணுவேன்.
க்ளோசிங்காக இருக்கிறதுனால ஏதாவது ஓகே, நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த எலமெண்ட் 1க்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் எப்பயும் போல எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஜஸ்ட் நான் அந்த கிளாஸை கால் பண்ணுறேன். அந்த எலமெண்ட்டுக்கு ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல், கலர் ப்ளூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த இதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் நம்ம எப்படி ஜூம் பண்ணாமல் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஓகேவா, எலமெண்ட் 1 அதோட கலர் ப்ளூ கலர். இப்போ இது நார்மலாக இருக்கிறது. இப்போ எனக்கு இதே எலமெண்ட் மொபைல் டிவைஸில் நான் பார்க்கும்போது எனக்கு ப்ளூ கலரில் இருக்கக்கூடாது, ரெட் கலரில் வேணும். அதே மாதிரி இதோட சைஸ் எனக்கு இப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட சைஸ் இன்னும் பெருசு பண்ணுறேன். ஒரு 50 பிக்சல் வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இவ்வளோ பெரிய எலமெண்ட், இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதோட கலர் ப்ளூ கலர். எனக்கு நான் மொபைலில் இதே எலமெண்ட்டை பார்க்கும்போது ப்ளூ கலர் இருக்கக்கூடாது. சேம் டைம் இதோட இந்த எலமெண்ட்டோட சைஸ் 50 பிக்சல் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மீடியா கொரியை யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணுறதுக்கு @media அப்படிங்கிற மீடியா கொரியை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் சிஎஸ்எஸ்ல. ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் @media அப்படிங்கிற இந்த ஒரு கீவேர்ட். இதில் உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் சைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் இப்போது மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 576 பிக்சல். 576 பிக்சலுக்கு கீழே இருக்க ஸ்க்ரீன் சைஸஸை தான் மொபைல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 576க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் டேப்லெட். இதுவே 1040க்கு மேலே போயிடுச்சுன்னா லேப்டாப்போட சைஸ் வந்துடும். இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்ல நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் 1366 நியர் 1366 பிக்சல் இருக்கும். இப்போ என்னோட ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வந்து 1500 சம்திங், 1500 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிவைஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்க்ரீன் சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது நான் இந்த @mediaன்ற கீவேர்டில் ஃபஸ்ட்டு என்னோட ஸ்க்ரீன் சைஸ் என்ன, நான் எந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு என்னோட எலமெண்ட்டை மாற்ற போகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் கொடுக்கணும். ஸோ அப்போது இங்கே ஸ்க்ரீன் சைஸ் அப்படிங்கிறது வித் அண்ட் ஹைட். நம்மளோட ஹைட் அப்படிங்கிறது நம்மளோட எந்த வெப்பேஜ் எடுத்தாலும் ஹைட்டை வந்து யாரும் ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபிக்ஸ்டாக இருக்காது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஒரு இடத்துல எண்டே கிடையாது. ஒரு எண்ட் இல்லாமல் நீங்கள் எவ்வளோதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்கும் கூகுள்லாம் போயிட்டீங்கன்னா. ஸோ ஹைட்டை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவும் மாட்டாங்க யாருமே. ஸோ அதனால் ஹைட்டை விட்டுருங்க. அப்போது ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னா நம்மளோட டிவைஸோட வித்து தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. கரெக்டாக, இப்போ லேப்டாப்னா அது கொஞ்சம் அதோட வித்து பெருசாக இருக்கும், ஃபோன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைல் அப்படிங்கிறது 576க்கு கீழே இருக்கிற டிவைசஸ். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட டிவைஸோட மேக்ஸிமம் வித் ஒரு 500 பிக்சல் சும்மா நான் அப்ளை பண்ணுறேன். 500 பிக்சலுங்கிறது ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 500 பிக்சல். அப்போது இந்த மேக்ஸிமம் வித்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா என்னோட ஸ்க்ரீன் சைஸ் மேக்ஸிமம் 500 இருக்கலாம், மினிமம் 500 விட கீழே எவ்வளோ வேணா இருக்கலாம். அதுதான் இந்த கண்டிஷன் இங்கே வருது. சொல்லப்போனால் ஒரு கண்டிஷன். ஸோ @mediaன்ற வேர்ட் அடுத்தது நீங்கள் கண்டிஷன் கொடுக்கணும். அதாவது என்ன ஸ்க்ரீன் சைஸ்க்கு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு கண்டிஷன் மாதிரி. இப்போ மேக்ஸிமம் வித்துன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் வித்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா என்னோட ஸ்க்ரீன் சைஸ், இங்கே ஸ்க்ரீன் சைஸ் கொடுக்க போகிறேன். அப்போது அங்கே மீனிங் ஆகுது ஸ்க்ரீன் சைஸ். என்னோட ஸ்க்ரீன் சைஸ்
மேக்ஸிமம் 500 இருக்கலாம். மினிமம் 500 விட எவ்வளோ கீழே எவ்வளோ வேணா இருக்கலாம். 499, 400, 300, 100 என்ன வேணா இருக்கலாம். ஆனால் 500 தாண்டக்கூடாது. அதுதான் இதுக்கு மீனிங். இந்த மேக்ஸிமம் வித் 500 அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஓகேவா? இப்போ நான் இந்த எலமெண்ட் ஒன்னுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர் வந்து எனக்கு ப்ளூ கலராக இருக்கக்கூடாது, ரெட் கலராக மாறணும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு ப்ளூ கலர் வேணும், ரெட் கலர் வேணும். அதே மாதிரி அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு 50 பிக்சல் இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு 20 பிக்சல் போதும். ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இப்போ நான் லேப்டாப்பில் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி நான் இப்போ மொபைலில் இது அப்ளை ஆகுதா இல்லையா என்னால் செக் பண்ண முடியும்? கரெக்டா? ஸோ அப்படின்ற மாதிரி சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ப்ரௌசர்லேயே டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் சிம்பிளாக, அதாவது இந்த ஒரு எட்ஜ் இருக்குல்ல, இந்த ஒரு டேபுக்கும் இதுக்கும் இந்த இடத்துல ஒரு லைன் வருதுல்ல, ஸோ இந்த லைன் தான் நம்ம பேஜோட எண்டு. ஸோ அப்போ நான் இதை குறைக்க இதோட ஸ்க்ரீன் சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் சைஸ் இங்கே மாறிடுச்சா, ரெட் கலர் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னோட ஸ்க்ரீன் சைஸ் இங்கே 500க்கு வந்துருச்சு, 500ஓட கீழே வந்துருச்சு. இதுவே நான் 500க்கு மேலே இப்போ நான் நகர்த்தும் போது இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வித்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி நகர்த்தும் போது. அது டக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் உங்கள் சிஸ்டமில். பட் வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்னோட இந்த ஸ்க்ரீன் சைஸை ஜஸ்ட் மாற்றி இது செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை மாற்றி செக் பண்ணால் ஜஸ்ட் இந்த மாதிரி இதை மாற்றினீங்கன்னா இங்கே கிடச்சிரும். இது ஒரு வழி. இப்போ இதுலேயே எவ்வளோ என்னால் குறைக்க முடியும்? இவ்வளோ இதுக்கு மேலே குறைக்க முடியாது. அதே மாதிரி இதுக்கு மேலே என்னால் பெருசு பண்ண முடியாது. 1285 தான் வருது. அதுக்கு மேலே என்னால் பெருசு பண்ண முடியாது. அப்போ நான் அதை விட பெருசாக பார்க்கணும், என்ன பண்ணுறது? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு சிம்பிள் இருக்கா, இந்த சிம்பிள் நான் என்னோட மவுஸ் வச்சிருக்க சிம்பிள், இங்கே இங்கே இருக்குல்ல, ஒரு லேப்டாப்பு, அதுக்கு மேலே ஒரு மொபைல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த சிம்பிள். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணலாம். நான் ப்ரௌசரை வந்து டிஃபால்ட்டாக மாற்றிக்கிறேன். டிஃபால்ட் என்னோட ஜூமிங் டிஃபால்ட்டாக இருக்கா? ஓகே. ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் எந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு வேணாலும் என்னால் மாற்ற முடியும். எங்கே மாற்றணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் நான் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்க்ரீனோட வித்து. இங்கே நான் என்ன கொடுத்தாலும் அது மாறும். இப்போ நான் 400ன்னு கொடுத்து என்டர் அடிச்சேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீன் 400க்கு மாறிடுச்சு. அதோட ஜூமிங் லெவல் கூட நான் இங்கே மாற்றிக்கலாம் 100%. ஸோ ஒரு 400 பிக்சல் மொபைல் ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்குன்னா அது சைஸ் இப்படி தான் இருக்கும் பார்க்க. இவ்வளோதான் இருக்கும். ஓகேவா? இதுவே வந்து நான் 2000 பிக்சலுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் நான் 2000 கொடுத்து இங்கே கொடுக்க முடியும். இங்கே கொடுத்தா நான் இந்த ஜூம் இன்லாம் குறைக்கணும். அப்போ தான் வந்து அது சைஸை வந்து மாற்றி போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2000 பிக்சல் அப்ளை ஆகும். பட் இது பார்க்க சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நான் இங்கே ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட பேஜ் ஜூம் அவுட்டில் இருக்கிறதுனால எனக்கு 2000 பிக்சலுக்கான வியூ இங்கே தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்க்ரீன் சைஸஸை நம்மளால் மாற்றி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களோட எலமெண்ட், நீங்கள் ரன் பண்ணியிருக்க எலமெண்ட். ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு அதில் இங்கே டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிவைஸ் டூல் பார் அப்படின்னு. இந்த டிவைஸ் டூல் பாரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இங்கே போயிட்டு வித்தை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வித்து, செகண்ட் பாக்ஸ் ஹைட்டு. ஓகேவா? இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு பார் இருக்குல்ல, இதை முன்னாடி பின்னாடி இழுத்துக்கலாம். இங்கே ஒரு இது இருக்கும். ஸோ இப்படி முன்னாடி பின்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அப்ளை ஆகுது இல்லையா, அதாவது அப்ளை ஆகுதா இல்லையா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இப்போ நம்ம இங்க என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம்? மேக்ஸிமம் 500 பிக்சல், அதுக்கு கீழே எவ்வளோ வேணா இருக்கலாம். அந்த இதுக்கு என்னோட எலமெண்ட்டுக்கு கலர் ரெட் அப்ளை ஆகணும், ஃபாண்ட் சைஸ் இது இருக்கணும். ஸோ நான் அப்போ என்னோட ஸ்க்ரீன் சைஸை கம்மி பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட ஸ்க்ரீன் சைஸ் 399. ஸோ அப்போ 399 பிக்சல் என்னோட ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும்போது எனக்கு ரெட் கலர் அப்ளை ஆகிடுச்சு. இந்த எலமெண்ட்டோட ஃபாண்ட் சைஸும் 20 பிக்சல் கம்மி ஆகிடுச்சு. ஐ மீன் 50லேருந்து 30க்கு வந்துருச்சு. இப்போ நான் இதை ஹவர் பண்ணும்போது 20 பிக்சல் தான் அப்ளை பண்ணமா, அப்போ 50லேருந்து 20க்கு வந்திருக்கு, 30 பிக்சல் கம்மி ஆயிடுச்சு. ஸோ 20 பிக்சல் இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் சைஸுக்கு வேணும்னாலும் இங்கே அதோட ஸ்க்ரீனோட சைஸை நீங்கள் அதோட வித்து என்ன அப்படின்றத இங்கே கொடுத்து உங்களால் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்கே மேக்ஸிமம் வித்து மட்டும்தான் கொடுக்க முடியுமானா மினிமம் வித்துன்னு ஒன்று கொடுக்க முடியும். இங்கே மேக்ஸிமம் வித்துனா என்ன மீனிங் அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம், அதை விட கம்மியாக எவ்வளோ என்ன வேணா இருக்கலாம். இப்போ 500 தானா 500 தான் மேக்ஸிமம், அதை தாண்டக்கூடாது. இப்போ அதை விட கம்மியாக எவ்வளோ வேணா இருக்கலாம். இதுவே நான் இங்கே மினிமம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மினிமம் 500 இருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம் மேக்ஸிமம். இது வந்து ஒரு ரேஞ்சு செட் பண்ணுற மாதிரி தான். நான் மினிமம் நீங்கள் கொடுத்தேன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் இதை விட அதிகமாக எவ்வளோ வேணா இருக்கலாம் மேக்ஸிமம். இதுவே நான் மேக்ஸிமம்னு இங்கே கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் எண்டு, அதை விட கீழே ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மினிமம் வித் அப்படின்னா அந்த மினிமம்ங்கிற வேர்டுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த நீங்கள் என்ன பிக்சல் கொடுக்குறீங்களோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் மினிமம். அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னன்னு கேட்டால் அதுக்கு எண்டே கிடையாது, இன்ஃபினிட் தான். எவ்வளோ வேணால் அது அப்ளை ஆகும். அந்த 500க்கு மேலே என்ன நீங்கள் ஸ்க்ரீன் சைஸ் வச்சாலும் இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். மேக்ஸிமம் வித் 500 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் எண்டு, அதுக்கு கீழே என்ன ஸ்க்ரீன் சைஸ் நீங்கள் வச்சாலும் அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும், அதுக்கு மேலே அப்ளை ஆகாது மேக்ஸிமம் கொடுத்தா. ஓகே ஓகே, இப்போ நான் மினிமம்க்கு 500 பிக்சல் அப்ளை பண்ணி இந்த கலர்லாம் அப்ளை பண்ணுறேன். அப்போது 500 பிக்சலுக்கு மேலே கொண்டு போகும்போது தான் எனக்கு ரெட் கலராக மாறணும், இல்லைனா இந்த டிஃபால்ட் கலர் அப்ளை ஆகணும். பார்ப்போமா? இப்போ எனக்கு நான் 399ல் தான் இருக்கேன், அதனால எனக்கு 50 பிக்சல் ஃபாண்ட் சைஸு கலரு ப்ளூ கலர் அப்படின்னு அப்ளை ஆகுது. நான் எப்போ என்னோட ஸ்க்ரீன் சைஸை 500க்கு மேலே மாற்றுறனோ அப்போ எனக்கு அந்த எலமெண்ட்டோட ஸ்டைல் மாறிடும், ஏன்னா நான் மீடியா குவரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக என்ன வித் வேணும் இல்லை எந்த ரேஞ்ச் வேணும் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் இன்னொன்று பண்ண முடியும், எனக்கு மினிமம் 500 மேக்ஸிமம் ரேஞ்சும் நானே சொல்கிறேன், ஏன் இன்ஃபினிட்டாக இருக்கணும், நானே சொல்கிறேன் இதுதான் என்னோட மேக்ஸிமம் ரேஞ்ச். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 800 பிக்சல் தான் என்னோட மேக்ஸிமம் ரேஞ்ச், 500 மினிமம், மேக்ஸிமம் 800. இதுக்கு மேலே 800க்கு மேலே போனால் இது அப்ளை ஆக வேணாம், அதே மாதிரி 500க்கு கீழே போனாலும் எனக்கு இது அப்ளை ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுவும் அப்ளை ஆகும். இந்த மாதிரி அண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கீவேர்டு போட்டுட்டு நான் அதை மேக்ஸிமம் இதுன்னு என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, இதுதான் எண்டு, அதுக்கு கீழே எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ அப்போ நான் கீழே எவ்வளோ வேணான்னு இருக்கிறது மினிமம் இங்கே இருக்குது, அதனால 500 தான் இருக்கும். நான் இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா இப்போ 865 இருக்கு என்னோட ஸ்க்ரீன் சைஸ், அதனால எனக்கு இது டிஃபால்ட் கலர் அப்ளை ஆகுது, அந்த ப்ளூ கலர். இதுவே 800க்கு கீழே வந்துட்டுனா எனக்கு நான் அப்ளை பண்ண ஸ்டைல் அப்ளை ஆகுது. கரெக்டாக இது 500 வரைக்கும் அப்ளை ஆகணும், இதுவே 500க்கு கீழே போயிட்டுனா அந்த டிஃபால்ட் கலருக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுமே நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அந்த அண்டு அப்படிங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி. ஓகே, அண்ட் அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது இம்பார்ட்டன்ட் இதில். இப்போது நம்மளோட மொபைல்லே வந்து லேண்ட்ஸ்கேப் மோட், போர்ட்ரைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக அதை வந்து ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட மொபைலோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது, போர்ட்ரைடாக இருக்கா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் இங்கே அப்ளை பண்ண முடியும் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப். லேண்ட்ஸ்கேப்னா நம்ம அதாவது நம்ம மொபைல் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் சார்ஜ் வைக்கிறது தானே. ஸோ அந்த டிவைஸ் இப்போ மொபைல் வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைல் 576 அப்போ நான் மொபைல இப்படி சார்ஜ் வச்சா எவ்வளோ வித்து வருமோ, சார்ஜ் வச்சா கிட்டத்தட்ட ஒரு நியர் 700 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வித்தை விட நம்ம மொபைலோட ஹைட்டு கொஞ்சம் அதிகம், கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஹைட்டுக்கு இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றிட்டோம்னா, அந்த லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றினோடனே அதுதான் வித்து. நம்ம மொபைலோட ஓவர் அந்த ஆக்சுவல் ஹைட்டு வித்தாக மாறிடும், கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஓரியன்டேஷன் இருக்கிற வரைக்கும், அந்த லேண்ட்ஸ்கேப்பாக மாறுற வரைக்கும் டிஃபால்ட் கலர் அப்ளை ஆகும். லேண்ட்ஸ்கேப்பாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ஐ மீன் நம்ம அப்ளை பண்ண அந்த கலர் அப்ளை ஆகும். இந்த மாதிரி ரெட் கலர் அதோட ஃபாண்ட் சைஸ் இது அப்படின்ற மாதிரி. இதே பை டிஃபால்ட் இந்த இடத்துல வேணும்னு நம்ம போர்ட்ரைட் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். போர்ட்ரைட் மோடு இருக்குல்ல, ஸோ போர்ட்ரைட்னு போட்டாலும் அது வரும். ஸோ போர்ட்ரைட் மோட் போட்டோம் அப்படின்னா இது லேண்ட்ஸ்கேப் மோட், அதனால இந்த கலர் அப்ளை அது டிஃபால்ட். கொஞ்சம் கீழே போனேன் அப்படின்னா எனக்கு போர்ட்ரைட் மோட் அந்த ரெட் கலர் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த நம்மளோட மொபைலோட மோட், அதாவது அதோட ஓரியன்டேஷன் என்ன, லேண்ட்ஸ்கேப்பா போர்ட்ரைடா, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால இங்கே பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த கீவேர்டு இங்கே ஓரியன்டேஷன் வித் மேக்ஸிமம் வித் கொடுக்குற இடத்துல ஓரியன்டேஷன் அப்படின்னு கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல அட் மீடியாங்கிறது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு பார்க்கலாமா? ஸோ மேக்ஸிமம் வித் 600க்கு எனக்கு இந்த ரெட் கலர் அப்ளை ஆகணும். மேக்ஸிமம் வித் 400 அப்படின்றதுக்கு எனக்கு அப்ளை பண்ணலாம், வயலட் அப்ளை பண்ணும். சும்மா இந்த வயலட் கலர் அப்ளை ஆகணும். அதே மாதிரி மேக்ஸிமம் வித் ஒரு 1000 வச்சுக்கலாமா? 1000 போட்டோம். 1000க்கு எனக்கு எல்லோ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபாண்ட் சைஸ் 50 இருக்கட்டும், ஜஸ்ட் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் 10 தான் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் 3 டிஃப்ரெண்ட் மீடியா வச்சுருக்கேன். எனக்கு என்னோட ஸ்க்ரீன் சைஸ் மேக்ஸிமம் 1000 இருக்கணும், அதை விட கொஞ்சம் கீழே வர வரைக்கும் எனக்கு எல்லோ இருக்கணும். அடுத்தது எப்போ 600 ரீச் ஆகுதோ அப்போ எனக்கு ரெட் கலராக மாறணும். 600லேருந்து அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் அதுக்கு கீழே. ஸோ அப்போ அடுத்தது இந்த இது ரன் ஆகும், அப்போது 400 தான் நமக்கு மேக்ஸிமம். அப்போ 400க்கு கீழே வயலட் அப்ளை ஆகும், கரெக்டாக? ஸோ அப்போது நான் இப்போ போய் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1000க்கு மேலே போகும். இப்போது நான் மீடியா கொரி 1000க்கு மேலே என்ன கலர் அப்ளை ஆகணும்னா டிஃபால்ட் கலர். ஏன்னா 1000க்கு மேலே ஏதாவது அப்ளை ஆகணுமா அப்படின்னு ஏதாவது எழுதிருக்கணும்னு கேட்டால் எதுவும் எழுதலை, கரெக்டாக? எதுவும் எழுதலை, இந்த மீடியா கொரியே எழுதலைன்னா டிஃபால்ட்டாக நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம்ல அந்த ஸ்டைல் தான் அப்ளை ஆகுது. ஸோ ப்ளூ கலர் அப்ளை ஆகுது. இப்போ நான் எப்போ 1000க்கு கீழே கொண்டு வரணும் அப்போது எனக்கு எல்லோ கலர் அப்ளை ஆகணும். இப்போது நான் 989 அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது எல்லோ கலர் இருக்குது. இது எது வரைக்கும் இதோட எண்டு எப்போ அப்படின்னா அடுத்த ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல 600, இந்த 600 வரைக்கும் எனக்கு எல்லோ தான் இருக்கணும். 600க்கு கீழே எனக்கு ரெட்டாக மாறணும், ஏன்னா நான் எழுதியிருக்கேன் மீடியா கொரி, கரெக்டாக? ஸோ அப்போ 600க்கு கீழே எனக்கு ரெட் கலர் அப்ளை ஆகும். ஸோ அன்ன வரைக்கும் எல்லோ தான் இருக்கணும் எனக்கு. இப்போ குறைச்சிட்டே வரேன், எல்லோ மாறவே இல்லை. நான் எப்போ 600க்கு கீழே போகிறனோ அப்போது எனக்கு இந்த ரெட் கலர் மாறிடுச்சு. ரெட் கலராக இங்கே ரெட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரெட் கலர் மாறிடுச்சு. இப்போ அடுத்த ரேஞ்ச், அப்போ இது எது வரைக்கும் அப்ளை பண்ணணும்? அடுத்த ரேஞ்ச் என்ன இருக்குது? 400. அப்போ 400 வரைக்கும் ரெட் அப்ளை ஆகணும், அதுக்கும் கீழே வயலட் கலர் அப்ளை ஆகணும். ஏன்னா 400க்கு நம்ம வயலட் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது 400க்கு கீழே வரும்போது இந்த வயலட் கலர் மாறிடும். இதுக்கு கீழே எல்லாமே ஃபுல்லாக வயலட் தான், ஏன்னா நம்ம அதுக்கு கீழே எதுவும் மீடியா கொரி எழுதலைல்ல, அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வயலட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எத்தனை மீடியா கொரி என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் நம்மளால எழுத முடியும். ஓகேவா? அண்ட் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க,
இந்த மேக்ஸிமம் வித் யூஸ் பண்றீங்க மீடியா குவரியில அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கொண்டு வாங்க. இப்போ நான் இங்கே டைப் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1000, அப்புறம் 600, அப்புறம் 400 எழுதியிருப்பேன். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வருது. கரெக்டா? ஸோ மேக்ஸிமம் வித் யூஸ் பண்ணும்போது பெருசுல இருந்து சின்னது வாங்க. மினிமம் வித் யூஸ் பண்ணீங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு வாங்க. இது அப்படியே உல்டாவா வரணும். மினிமம் வித் யூஸ் பண்ணீங்கன்னா 400 தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். அடுத்ததா 600, அடுத்ததா 1000, அடுத்ததா அதை விட பெரிய நம்பர். ஸோ இந்த ஒரு ஆர்டர்ல யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆர்டரை மாத்துறீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எஸோட ரெண்டரிங் அது நம்ம இப்போ பெரிய நம்பர் இப்போ இங்கே மினிமம் வித் 1000 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இங்கே மினிமம் வித்து நான் வந்து இப்போ ஒரு 400 இப்போ நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் மினிமம் மாத்திட்டேன்னா இப்போ மினிமம் வித்துனா என்ன அர்த்தம்? 400க்கு மேலே. கரெக்டா? ஸோ அப்போ 400க்கு மேலேனா நான் இங்கேயும் 600 கொடுத்துருப்பேன். ரெட் கலர் அப்ளை ஆகும். ஆனால் அது ரெட் கலர் அப்ளை ஆகுது. வயலட்டே தான் ஃபுல்லாக அப்ளை ஆகிட்டு இருக்கும். போயிட்டு இப்படி போகிறோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் அதை போட்டேன்னா இது வந்து 4 கீழே இருக்கு. ஸோ 4க்கு மேலே போகிற வயலட் இருக்கு. இப்போ பாருங்களேன், இது ஃபுல்லாக வயலட் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ நான் இந்த ஆர்டரை மாற்றி போட்டதுனால நான் சொன்னேன்ல மினிமம் இதுனா சின்ன நம்பர் மேலே இருக்கணும், பெரிய நம்பர் கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ஆர்டரை மாற்றி போட்டதுனால எனக்கு அந்த கலரே மாறாது, அந்த ஸ்டைலே அப்ளை ஆகாது. இந்த கடைசியாக மினிமம்ன்றதுனால மினிமம்னா என்ன? இதை விட அதிகமாக இருக்கும். அப்போ 600 இதை விட அதிகம் தானே, அதனால இந்த வயலட்டே எடுத்துக்கும். இதுவே நான் இந்த 600 இங்கே இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு 1000 ஃபர்ஸ்ட் நான் 400 அப்புறம் 600. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 600க்கான கலர் அப்ளை ஆகுது. மினிமம் வித் 600 ரெட் கலர் அப்ளை பண்ணியிருக்கோமா? நான் 1000 இது பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன், அதனால் எல்லோ அப்ளை ஆகாது. ஓகே, ஸோ இப்போ ரெட் கலர் அப்ளை ஆகும். நான் எப்போ 600 விட கீழே போகிறனோ அப்போது எனக்கு அந்த வயலட் கலர் அப்ளை ஆகும். 600 to 400, 400க்கு கீழே போனால் டிஃபால்ட் கலர் அப்ளை ஆகும். ஸோ மினிமம் வித் கொடுக்கும்போது கம்மி நம்பர்லேருந்து அதிக நம்பர் கொடுக்கணும், அந்த வித் சைஸு. மேக்ஸிமம் வித் கொடுக்கும்போது அதிக நம்பர்லேருந்து கம்மி நம்பருக்கு வரணும். ஓகே, ஸோ இந்த ஆர்டரை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைல் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி அப்ளை ஆகாது. ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கோட் பண்ணணும், இந்த இந்த வித் கொடுக்குறதுல மட்டும். ஓகே, ஸோ இன்னைக்கான செஷன் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்.